ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேங்க. அது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ப்ராடக்ட்ஸை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 24 செட்டு கம்பல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு பேக்கில் வந்து 12 செட்டு இருக்குது. இந்த கம்பல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் வச்சுருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ, பிளாக்கு, க்ரீனி, எல்லோ இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி கலர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரியே நமக்கு இயரிங்ஸும் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூல் போகிறப்ப இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் போட்டு விடுங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அடுத்ததாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்கும், ஆனால் ஹூக் டைப்பு. இது வந்து கீழே வந்து ஒரு பெரிய ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மந்த் வந்து வெட்டிங் டே வருது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மல் தான் போட போகிறேன். என்கிட்ட அந்த க்ரீன் கலரில் வந்து சுடிதார் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சாக பேர் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். இந்த இயரிங்கோட விலை 131 ரூபாங்க. யூனிக் டிசைனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது. என்கிட்ட இருக்கிற கம்பல்ஸ் எல்லாமே நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சிலலாம் வாங்க மாட்டேன். ஒரு 130, 150 அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் வந்து கம்பல் வாங்குவேன். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ் கவர். இது ஒரு பேக்கில் மொத்தம் 3 பீஸ் வருது. இதோட ப்ரைஸ் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ப்ராடக்ட்டோட கோடும் இதோட ப்ரைஸையும் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டர் பாட்டில்ஸ் கவர் நமக்கு எப்படி யூஸ் ஆகும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் போகிறப்ப வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு போகிறீங்க, ஒரு கோவில் போகிறீங்க, வாட்டர் பாட்டில் மட்டும் நம்ம கையில் கொண்டு போகணும் அப்படின்னா இது போல் ஒரு கவரில் போட்டு அழகாக நீங்கள் கையில் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாது. நம்ம கையிலே வந்து மாட்டி கொண்டு போகிறப்ப நமக்கு மிஸ் ஆகவே ஆகாது. குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் டியூஷன் போகிறாங்க, இல்லை நீங்கள் யோகா கிளாஸ் அது போல் அனுப்புகிறீங்க அப்படின்னா வெறும் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இந்த பேக்கில் போட்டு கையில் கொடுத்து அனுப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஜூட் பேக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைப் மெட்டீரியல் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஹேங் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரோப்பும் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. வந்த 3 பேக்குமே நான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எந்த டேமேஜும் இல்லை. இந்த வாட்டர் பாட்டில் கவர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர், 1 லிட்டர், 3/4 லிட்டர் அது போல் இருக்கிற வாட்டர் பாட்டிலுக்கு எல்லாமே செட் ஆகும். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்கா டிசைன் போட்ட வாட்டர் கவர் பேக்கு. இதிலே நிறைய டிசைன்ஸ் வச்சு கூட அவைலபிளாக இருக்குது. அதாவது பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூ போட்டு, அப்புறம் மாங்காய் டிசைன் போட்டு, இது போலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக நமக்கு கிடைக்கிது. இந்த பேக்கில் தையல் வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா தையல் பிரிஞ்சுலாம் வராது. நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் 1 லிட்டர் பாட்டில் ஒன்று உள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து வாட்டர் பாட்டில் ஒன்று கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகிறப்ப இது போல் நம்ம ஒரு பையில் கொண்டு போனாக்கா நம்ம கையிலேயே மாட்டிக்கலாம். எங்கேயும் வந்து கண்ட இடத்துல வந்து வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கையில் மாட்டிக்கிட்டால் நமக்கு தொலைவும் தொலையாது. ரொம்பவே சேஃபாக நம்மளோட வாட்டர் பாட்டிலை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அதாவது கிச்சனுக்கு, அதுக்கப்புறம் வார்ட்ரோப்க்கு, ஷெல்ஃபுக்கெல்லாம் நம்ம போடக்கூடிய ஷெல்ஃப் லைனர் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி 5 மீட்டர், 3 மீட்டர் அது போலலாம் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது முக்கியமாக வந்து வார்ட்ரோப்க்கும் அதுக்கப்புறம் ஷெல்ஃப்க்கும் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் ஃப்ளாரல் டிசைன் போட்டு வாங்கியிருக்கேன். இதுலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஷெல்ஃபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், அப்படி இல்லைன்னா கேலண்டரோட பேப்பர்ஸ் இது போல் தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி பேப்பர்ஸ் போடுறதுனால அந்த பிரிண்ட் ஸ்மெல்லுக்கு வந்து சீக்கிரமாக வந்து எட்டுக்கால் பூச்சி, கரப்பாம்பூச்சி இது போலலாம் நமக்கு வந்து நிறைய வந்துடும். பட் இந்த மாதிரி லைனர்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது மாதிரி தொந்தரவுகள்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து நமக்கு அழுக்காயிடுச்சுன்னா கூட நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஷெல்ஃபுக்கு வந்து போட்டுக்கலாம். என்ன சைஸோ அது போல் அளந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷெல்ஃபில் வைக்கக்கூடிய ஆர்கனைசர் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். மொத்தம் வந்து 6 செட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிட் இருக்குது. நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு வந்து ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக வந்து நம்ம வைக்க முடியும். ஸோ அதோட ஸ்பேஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேஸ்கெட் வைக்கிறதுக்கு பதில் இது போல் ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஸ்பேஸையும் வந்து சேவ் பண்ண முடியும். மந்த்லி ஒன்ஸ் வந்து மளிகை சாமான் எல்லாமே வாங்குவோம். அதில் க்ளீனிங் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, ஷாம்பு இது போல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஆர்கனைசரில் நம்ம வச்சு ஒரு ஸ்டிக்கர் போட்டு நம்ம ஒட்டி வச்சிட்டோன்னா நம்ம வந்து தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மொத்தமாக வாங்குவோம், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு சோப்பை காணோம், பேஸ்ட்டை காணோன்னு தேடுவோம். ஆனால் இது போல் ஒரு ஆர்கனைசரில் போட்டு நம்ம வச்சிட்டோன்னா குளிக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளேருந்து எடுத்துக்கலாம். நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 3 கலரில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோகனட் ஸ்க்ரைப்பர் தாங்க வாங்கியிருக்கேன். இந்த கோகனட் ஸ்க்ரைப்பர் பற்றி ஆல்ரெடி ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் நிறைய மாடலில் தேங்காய் துருவுறது வந்து இருக்குங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் துருவல் வந்து வச்சுருந்தேன். ஆனால் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து நம்ம காலை மடக்கி போட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம வந்து அந்த தேங்காவை துருவி எடுக்கணும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. நீங்கள் அழகாக கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக துருவிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு கிரைண்டர் இருக்குன்னா அதுக்கு கூட நீங்கள் இதை ஒரு அட்டாச்மெண்ட்டாக போட்டு கூட நீங்கள் துருவி எடுத்துடலாங்க. ஸோ 2 in 1 நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கையிலேயே வந்து நீங்கள் ஈஸியாக துருவி எடுத்துடலாம். அதே போல் க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸிங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டேப் வாட்டரில் காமிச்சாலே போதும், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஆன் பிராண்டில் 1.7 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டில் தாங்க நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து வீட்டில் எப்போவுமே சமையல் செய்கிறப்ப பக்கத்து அடுப்புலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு குழம்பு, உப்புமா இது போல் ஐட்டத்துக்கெலாம் வந்து அப்படி தான் வந்து குயிக்காக வந்து நம்மளோட சமையலை முடிக்கிறதுக்கு அது போல் செஞ்சுக்குவேன். ஆனால் இந்த கெட்டில் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அடுப்பில் தண்ணியை சுடு பண்ணுறதை விட இந்த கெட்டிலில் வந்து தண்ணி வந்து ரொம்பவே குயிக்காக வந்து சூடாகிடுது இருக்குங்க. கனிஷ்கா கூட வந்து பார்த்திங்கன்னா அவளாவே வந்து தண்ணி வந்து சுடு பண்ணி அவளுக்கு சுடு தண்ணி வேணும்னா அவளாவே போட்டு குடிச்சிக்கிறா இதுலேயே. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.